ஏண்டி இப்ப ஆவி பிடிக்க போறே இல்லையா? மா, இந்த தைலம் ஊத்தின தண்ணியில எல்லாம் ஆவி பிடிக்க முடியாதுமா. அப்புறம் வேற எதுல ஆவி பிடிக்க போற? நீ பிரியாணி பண்ண, அதுல வர தம்ல நான் ஆவி பிடிச்சுக்கிறேன். பிரியாணில ஆவி பிடிக்க போறியா? லூசாடி நீ. மா, இதுல வர புகைதானமா அந்த தம் பிரியாணிலயும் வரப்போகுது. இந்த தைலம் ஊத்தின தண்ணியில ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலா நல்ல பட்டை, லவங்கம், கிராம்பு, சிக்கன், பாஸ்மதி ரைஸ், அப்புறம் நெய் இதெல்லாம் போட்டு பண்ண தம் பிரியாணியில ஆவி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏண்டி நீ ஆவி பிடிக்க நான் ஒரு குண்டா பிரியாணி வேஸ்ட் பண்ணணுமா? நல்ல அரோமாவோட ஆவி பிடிச்சா தானேமா நல்ல டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? ஃபீவர் சீக்கிரம் போயிடுமா ப்ளீஸ்மா. தபார், இதுல ஆவி பிடிச்சா புடி, இல்லைன்னா இந்த ஃபீவரோட கடை. என்னாலலாம் பிரியாணி செஞ்சு வேஸ்ட் பண்ண முடியாது. பிரியாணியில் ஆவி பிடிக்க போறாங்களாம். பிரியாணியில் எந்த ஊர்லடி இதெல்லாம் நடக்குது? மா மா சி, கேவலமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ரோஸ் மில்க் எசன்ஸை ஊத்தி நல்ல கொதிக்கிற தண்ணியில ஆவி பிடிச்சா செம்ம ஃப்ளேவரா இருக்கும். ஒரு ஃபீவர் வந்த பொண்ணு முன்னாடி இப்படி நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டுறியே, உனக்கு இது தப்பா தெரியல? நீ ஆவி பிடிக்கிறதுக்கு பிரியாணி கிட்டதை விட இது தப்பு இல்லம்மா. மா, எனக்கு ஃபீவர்னு உனக்கு தெரியும்லம்மா. ஏமா நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதா உன்னால? உனக்கு ஃபீவர்னா நான் ஏன்டி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் மறைவாவது உட்காந்து சாப்பிடுமா. என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு ஏமா இப்படி வெறுப்பேத்துற? எடு செருப்ப. நீ பெட்ரூம்ல இருக்கும் நான் கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். நீ வெளில வந்துட்டு என்ன மறைவா உட்காந்து சாப்பிட சொல்றியா? ஃபீவர்னு பாக்குற, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. ஐயோ, என் ஃபீவர் எப்பதான் போகுமோ?